அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மகிமை மிக்க சிவராத்திரி தோன்றிய கதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில் தான். சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார்கள். மகிமை மிக்க மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை கோவில்தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக உள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த மகிமை மிக்க இந்த சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை கோவிலில்தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கிறது. இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் தோற்றமளித்தார், திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்கள் குறிப்பிட்டுள்ளது. இதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு சொல்லப்படுகிறது. விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒரு தடவை தம்மில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது. அவர்கள் சண்டையில் தீ வைக்குமாறு தேவர்கள் அனைவருக்கும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதற்கேற்று சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவருக்கு முன்பு தோன்றினார். அந்த நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் மின்னுக்கும் பரவி மிகப்பெரிய பிரம்மாண்ட காட்சி அளித்தது. ஒரு நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரும் எனது அடியையும் முடியும் யார் முதல் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகத்தின் பெரியவர் ஆவார் என்று அசரீரியாக கூறியது. உடனே விஷ்ணு வராக பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிழம்பை அடியை காண்பதற்காக பூமியை தொலைந்து சென்றார். பிரம்மாவும் அன்னப்பறவையாக மாறி நெருப்பு பிழம்பாக முடியை கொண்டு வருகிறேன் என உயிரை பறந்து சென்றார். பல ஆண்டுகள் பல யுகங்கள் முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்பு பிழம்பின் அடிமுடியை காண இயலவில்லை. குறிப்பாக இது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த சிவன் மற்றும் விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார். அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது. ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை. உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பி கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாளம்புவை பார்த்தார். அந்த தாளம்பு ஈசனின் முடியில் இருந்து விழுந்தது என பல 100 யுகங்களாக கீழே வந்து கொண்டிருக்கிறேன் என கூறியது. நெருப்பு பிழம்பு முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்புவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார். தாளம்புவும் அதற்கு சம்மதித்து தரைக்கு இறங்கியது. அந்த தாளம்பு பொய் சாட்சி சொன்னது. அவ்வளவுதான். நெருப்பு பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அந்த நெருப்பு பிழம்பில் இருந்து சிவபெருமான் வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியே வந்தார். விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்று தாளம்புவை பூஜைக்கு தகுதியற்ற மலராய் இருப்பாய் என சாபமிட்டார். இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் உலகின் திருவண்ணாமலையில்தான் முதலில் அக்னி தோன்றியது என கூறுகிறார்கள். இந்த அக்னியில் இருந்துதான் சூரியன், சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றியது என புராணங்கள் எழுதப்படுகின்றன. இந்த அக்னியிலிருந்து வெளிவந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார். இதனால் திருவண்ணாமலையில்தான் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது. இந்த சிவராத்திரி என்று இந்த நிகழ்வு நடந்ததால் இது சிவராத்திரி என்று சிறப்பாக கூறப்படுகிறது. ஆக சிவராத்திரி விழா தோன்றிய தலமும் திருவண்ணாமலையே. திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்றும் தலங்களுக்கு பரவியது. சிவபெருமானுக்குரிய முக்கிய 25 வடிவங்களில் முதலாவது அமைவது லிங்கோத்பவர் வடிவம்தான். லிங்கம் என்பது சிவன் வடிவம். அந்த லிங்கத்தில் இருந்து தோன்றிய உருவம்தான் லிங்கோத்பவர். அதாவது லிங்கத்துக்கு தலை, கை, கால்கள் முளைத்ததால் கிடைக்கும் உருவம்தான் லிங்கோத்பவர். சிவபெருமான் முதல் உருவம் இல்லாமல் அருவமாகத்தான் இருந்தார். ஆனால் உலக உயிர்கள் முன்பு தோன்றி நினைத்த போது அருவாகவும் பிறகு உருவமாகவும் தோன்றினார். அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில் நின்றதே ஆறு உருவமாகும். இதுதான் திருவண்ணாமலை நெருப்பு பிழம்பாக நின்ற லிங்கோத்பவர் உருவமாகும். எனவேதான் திருவண்ணாமலையில் லிங்கோத்பவர் என்பது வழிபாடு மிக மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை ஆலயத்தில் கருவறை கோஷ்டத்தின் முன்பு மூலவருக்கு நேர் பின்புறத்தில் மேற்கு திசை நோக்கி லிங்கோத்பவர் இருப்பதை காணலாம். இந்த லிங்கோத்பவர் மும்மூர்த்திகளின் அருளை ஒரே திருவிழாவில் வழங்கி கொண்டிருப்பது ஐதீகம். பொதுவாக லிங்கோத்பவர் பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். மாலையில் இதை தொட்டது இருண்ட தொடங்கும். இந்த நேரத்தில் சன்னதிக்கு விளக்கேற்றி வழிபட்டால் நமக்கு ஆணவம் அகந்தை எல்லாம் ஓடோடி விடும்.
சிவராத்திரி நாளில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான சிவாலயங்களில் 3ஆம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள். லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு அருவுருவமாக லிங்கோத்பவர் அருள்பாலித்த காலமாக இதை சொல்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் மட்டும் மகா சிவராத்திரியின் 2ஆம் ஜாம பூஜை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள். லிங்கோத்பவர் முதலில் திருவண்ணாமலையில் தோன்றியவர் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் மற்ற தலங்களுக்கு முன்பாக 2ஆம் ஜாமத்திலேயே திருவண்ணாமலையில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இது உங்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்த பதிவாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.